ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மேம்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒருத்தரை நம்பலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கண்ணை மூடிட்டு நீங்கள் அவரை நம்பலாம், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இது வரைக்கும் நடத்தினது அவர் தான், இனிமேலும் நடத்த போகிறதும் அவர் தான். இந்த கால வேளையில் இந்த கைவிடாத நேசர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறார். என்னோட கூட சேர்ந்து 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்ற ஒரு அழகான வசனத்தை சங்கீதக்காரன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, யாரை கைவிட மாட்டார்னா கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். எவ்ரி ப்ராமிஸ் இன் த பைபிள் தெர் இஸ் அ கண்டிஷன். வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் சில கட்டளைகளையும் கொடுத்துருக்கிறார். யாரை கைவிட மாட்டார்? அவரை உண்மையாக தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிப்பார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக சத்தியத்தை ஏசப்பா இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நாம் அவரை உண்மையாய் தேடும்போது, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவரை உண்மையாக தேடும்போது அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நீங்கள் தேடவே தேடாமல் அவரை உண்மையாக பின்பற்றாமல் கர்த்தரை நான் கைவிட மாட்டார் அப்படின்னு ஒருவேளை உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய கோட்டையை நீங்கள் கட்டி வச்சுருந்தா இன்றைக்கு நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் பைபிள் அப்படி சொல்லுதுன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த காலைவெளியில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க, ஆண்டவரே நான் உங்களை உண்மையாய் தேட, ஒரு நாளும் உண்மை உண்மையாய் பின்பற்ற எனக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இதெல்லாம் ஒரே நாளில் வந்துடாதுங்க. ஒரே நாள்லாம் வந்துச்சுன்னா நம்ம நேரத்துக்கு பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துகிட்ருப்பார். எப்பயோ நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைப்பா, நீ மேலே வந்துருன்னு சொல்லிட்டு. நாம் பலவீனம் உள்ளவர்கள் என்று அவருக்கு நல்லா தெரியும். He knows that we are weak vessels. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர், தேற்றரவாளன், கம்ஃபர்டர். He knows our weakness. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அதுக்காக தான் நமக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் when we seek his presence, ஆவியானவர்கிட்ட ஒரு நாள், ஆண்டவரே நான் எப்படி கடவுளை தேடணும், நான் எப்படி அவர் வழியில் நடக்கணும், நான் எப்படி அவரை உண்மையாக பின்பற்றணும், எப்படி சத்தியத்தை நிலைத்திருக்கணும், எப்படி வசனத்தை கை கொள்ளணும்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தை நாடி அவருடைய உதவியை நீங்கள் சார்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலத்தை அனுப்பி அவர் உங்களை ரொம்ப அழகாக நடத்துவாருங்க. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைவிட்டுட்டு போல ஒருவேளை இருக்குதோ, எங்கெங்க நான் உண்மையாக தேடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா ஏசப்பா என்னை கைவிட்டுட்டார் போல, என்னை ரொம்ப விட்டு விலகிட்டார் போல, என்னுடைய கூக்குரலாம் அவருக்கு போய் சேருதான் எனக்கு தெரில, ஒருவேளை என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஒருவேளை புலம்பி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வசனத்திற்கு முன்பதாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான வசனம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், ஆபத்து காலத்தில் அவரே அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். எளியவனை ஒரு நாளும் மறக்காத ஒரு ஆண்டவருங்க. நீங்கள் கூப்பிடும்போது சத்தத்தை ரொம்ப கவனமாக கேட்குறார். அதனால் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இன்றைக்கி பிறக்கட்டும். உங்களை ஒரு நாளும் கைவிடாத ஒரு நேசர். எப்பேற்பட்ட சூழ்நிலை வரட்டும், கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிற உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவி, உங்கள் புருஷர், ஒருவேளை கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் நண்பராக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களாம் விட்டு விலகினாலும் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட நிலைமை சூழ்நிலைமை உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆனால் யாரை கைவிட மாட்டார்னா பைபிள் சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. நாள் முழுவதும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. என்ன தீர்மானம்னா, உண்மையாய் தேடுகிறது தாங்கப்பா. கேளுங்க, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.